காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சுவாசி இயற்கை மருத்துவமனையில இருந்து டாக்டர் அக்ஷய் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம். இன்றைய நிகழ்ச்சியில இந்த சர்க்கரை நோயை பத்தி ரொம்ப காமனா நிறைய இடத்துல பேசப்படுது. இந்த சர்க்கரை நோயினால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னெல்லாம் இருக்கு? ஏன்னா நிறைய பேர் சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்றதோட கடந்து போயிடுறாங்க. இதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட் என்னெல்லாம் இருக்கு? அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஏதோ ஒரு 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய ஒரு நோயாக இருந்தது. இன்னைக்கு 20 வயசு 25 வயசுகள்லாம் சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக கேட்கப்படுறது. கிட்டத்தட்ட சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 வயசு 10 வயசுல கூட இன்சுலின் போடக்கூடிய ஒரு சில நிலைமைகளும் வந்திருக்கு. ஏன்னா அதில் டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 வகையான சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவுகள் மூலமாக அவஸ்தைப்படுறாங்க மக்கள். இதற்காக நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்து அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முயற்சிக்கப்படும் பொழுது என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதன் மூலமாக பக்க விளைவுகளாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி, அப்புறம் ஹார்ட்டில் ப்ராப்ளம், அப்புறம் ஸ்ட்ரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெரிகோஸ் வெயின் அப்படின்னு வரிசையாக பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது உடல் முழுவதுமே. கடைசியில் ஆனால் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்காக ஒரு மாத்திரை, அப்புறம் கண்ணுக்கு ஒரு மருந்து, நரம்புக்கு ஒரு மருந்து, சிறுநீரத்துக்கு ஒரு மருந்து, ஹார்ட்டுக்கு ஒரு மருந்துன்னு சொல்லிட்டு மருந்து பட்டியல்களும் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இதை தடுக்க முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக அது இயற்கையான முறையில் அது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய கிளினிக்கோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது 120 டேஸ்ல இதை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் என்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய கிளினிக்ல சார்? இந்த 120 டேஸ் ரிவர்ஸ் டயபெட்டிஸ் அப்படின்ற இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய சுவாசி இயற்கை மருத்துவமனை மூலமாக நமக்கு ஒரு உணவு முறை பழக்க வழக்கம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கவனத்தை செலுத்துகிறோம். 120 நாளும் இங்கே உள்ள ஒரு சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக, இப்போ இங்கே நம்ம மடிப்பாக்கம் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேத மருத்துவர் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறோம். அப்போ இதை எல்லாத்தையும் 120 நாளும் டெய்லி வாட்ச் பண்ணுவாங்க. இது போக பார்த்தீங்கன்னா சிகிச்சை முறைகளில் நமக்கு இந்திய பாரம்பரிய மருத்துவங்களான ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து அவர்களுக்கான சிகிச்சையில் கொடுக்குறோம். அதில் குறிப்பாக பாத பூசா மருத்துவம்னு சொல்லக்கூடிய பாத நரம்பியல் சிகிச்சை, ஃபுட் நியூராலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒரு நோயினுடைய மூல காரணம் என்னன்றதை நம்மளுடைய கால் பாதத்தில் காமிக்கும். அப்போ அந்த மூல காரணத்தை குணப்படுத்துறதுக்கான ஒரு சோர்ஸ் அதில் இருக்குது. அப்போ அந்த நோயை அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். அதான் ஒரு விஷயமே. இது போக வர்ம மருத்துவம் போன்ற சிகிச்சைகளும் நம்ம கொடுத்து அவங்கள சரி பண்ணுறோம். சில ஹெர்பல் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் காசஸை கிளியர் பண்ணுற மாதிரியும், அதுபோக கிளென்சிங், இப்போ பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றாமல் நான் நோயை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு மாத்திரை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது. அப்போ கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்து மேலே கவனம் செலுத்துறதே இல்லை. நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த உடல் சுத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குடல் சுத்தமே உடல் சுத்தம். அப்போ நீங்கள் உடலை சுத்தம் பண்ணுறது ஏதோ தண்ணி எடுத்து மோந்து ஊற்றி குளிக்கிறதுல கிடையாதுங்க. உங்களுடைய குடலை சுத்தம் பண்ணுங்க, உங்களுடைய ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க அப்படின்றதான் சொன்னாங்க. இதை இங்கே முறையாக பார்த்தீங்கன்னா அந்த கிளென்சிங் ப்ராசஸ் அப்படின்றத மெயினாக பண்ணிட்டு, அப்புறம் அந்த மூல காரணத்துக்கான உணவு முறைகளும் சிகிச்சைகளும் மருந்துகளும் கொடுத்து தான் இந்த டயபெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 நாள்லேயே அவங்களுடைய HbA1c 10, 12, 15 இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 6லிருந்து 7 வரைக்கும் குறைச்சு கொண்டு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடந்த 15 வருடமா அந்த சுவாசி இயற்கை மருத்துவமனையில டயபெட்டிக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. குறிப்பிட்டு சொன்னீங்க இந்த பாத சிகிச்சையில ரொம்பவே ஸ்பெஷாலிட்டியா நம்மளுடைய கிளினிக்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த பாதத்துல என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் நீங்க கொடுக்குறீங்க சார்? பாதத்தில் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்முடைய கால் பாதத்தில் தான் முடிவடையுது அப்படின்றது இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாகவும் இன்னைக்கு மாறிடுச்சு. நிறைய விழிப்புணர்வுகளை கொடுத்துருக்குறோம், அதில் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே போல் சர்க்கரை நோயாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மூலிகைகளை உள்ள சாப்பிடணுமோ அந்த மூலிகையை சாப்பிட்றதுக்கு தானே சிரமமாக இருக்குது, கசப்பாக இருக்குது, துவர்ப்பாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதனுடைய டைரெக்டாக அதனுடைய இலைச்சாறுகளை இப்போ கால் பாதத்தில் இதே மாதிரி ஜூஸை வச்சுட்டு கால் வாஷ் பண்ண சொன்னோம். குளியல் சொல்லி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? லாஸ்ட் டைம் நம்ம பாகற்காய் பாத குளியல் அப்படின்னு கூட நம்மளுடைய சேனல்ல பதிவு பண்ணியிருந்தோம். மிக அற்புதமான ரிசல்ட். ஒரு 400, 450, 500 இருக்குது.
இப்போ இன்சுலின் போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 450 இருந்துச்சுன்னா 400ல தான் நிற்கும். அவர் யாருக்கும் இன்சுலின் வந்து ஒரு 40 பாயிண்ட் போட்டேங்க 450லேருந்து 100க்கு வந்துருச்சு 150 வந்துருச்சு யாருக்குமே வந்திருக்காது. நீங்கள் நிறைய பேர் அதில் ப்ரூஃப் ஆமா, கொடுப்பாங்க. ஆமா. ஆனால் அதே இன்சுலினை போடாமல் அந்த இடத்துல 450 இருக்கக்கூடிய சுகரை குறைஞ்சபட்சம் 100லேருந்து 250 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகற்காய் பாதக்குழியில் குறைச்சி கொடுத்துரும். ரொம்ப ஹையாக இருக்குன்னா அதை நார்மலாக பார்டர் கொண்டு வர வரைக்கும் பண்ணாலே போதும். அதை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா 3 நாள்லேருந்து ஒரு 10 நாள் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அவங்கவுங்களுடைய ஒவ்வொரு பாடிக்கு தக்கன அது வந்து குறைஞ்சி கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதுவே குணப்படுத்திடுமா அப்படின்னா அது குணப்படுத்துறதுக்கு இல்லை. அது இந்த தீவிரத்தை குறைக்கிறதுக்கு தான். மூல காரணம் ரூட் காசஸ் சரியானா மட்டும்தான் அங்க வந்து குணப்படுத்த முடியும். சோ இப்போ உடல்ல வந்து இந்த சர்க்கரை நோயினால பல பாதிப்புகள் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? இதை தாண்டி இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல வேற என்ன மாதிரியான டேமேஜ் அந்த டயபெட்டிஸ் ஏற்படுத்தும்? இன்னைக்கு வந்து டயபெட்டிக் அப்படின்னா அதனுடைய அடிப்படை காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம ஒரு நார்மலா சொல்லக்கூடிய காமன் பீப்புள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உணவு முறை பழக்க வழக்கமும் உடல் உழைப்பும் இல்லாமையே சர்க்கரை நோய் அப்படின்றது ஒரு காமனா சொல்லக்கூடிய விஷயம். ஆனா உள்ள ஆர்கனா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பான்கிரியாஸ்ல சுரக்கக்கூடிய இன்சுலினுடைய பற்றாக்குறை தான் இன்னைக்கு சர்க்கரை நோய். இது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பான்கிரியாஸ் அப்படின்றது ஒரு கிளாண்டு. அது ஒரு நாளமில்லா சுரப்பி. ஒரு விசேஷமான ஒரு கிளாண்டு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிளாண்ட்லயே எண்டோக்ரைன் கிளாண்ட்ல ஒரு விசேஷமான கிளாண்ட். ஏன்னா ஒரே கிளாண்டுல நாளமுள்ள சுரப்பியும் இருக்கு, நாளமில்லா சுரப்பியும் இருக்கு. நாளமுள்ள சுரப்பின்னு சொல்லக்கூடிய பான்கிரியாட்டிக் ஜூஸ் நம்மளுடைய செரிமானத்துக்கு வந்து பயன்படுது. செரிமானம் ஆகி அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிருச்சுன்னா திரும்ப இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸை எடுத்து கொண்டு போய் செல்லுக்கு கொடுக்க வேண்டிய வேலை பார்க்குது. அப்போ ஒரே கிளாண்டே 2 வேலையும் பார்க்குது. இந்த இந்த கிளாண்டு நம்மளுடைய கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் நடுவில் இருக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் கொடுக்குறது எல்லாம் பிரெயின்ல இருந்து எல்லாம் வந்துடுது, சிக்னல் வந்துடுது. நம்ம எவ்வளோ சாப்பிட்டுக்கிறோம், அதுக்கு எத்தனை எம்எல் சுரக்கணும், எல்லாம் சிக்னல் வந்துடுது, கொடுத்துருது, கிளியர். ஆனால் இந்த கல்லீரலும் மண்ணீரலும் அதிகப்படியான வெப்பம் ஆச்சுன்னா நடுவில் இருக்கக்கூடிய இந்த பான்கிரியாஸ் கிளாண்ட் இருக்கு இல்லையா, ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிளாண்டு அப்படியே ட்ரை ஆகி ஒரு மைசூர் பாக்கு மாதிரி மாறிச்சுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? அப்போ அதோடைய கலரே வந்து மாறுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடியது அப்படியே அது திடப்பொருள் மாதிரி மாற ஆரம்பிச்சு. அப்போ கிளாண்ட்ல இருந்து இன்சுலின் பற்றாக்குறைன்றது தீவிரமாயிட்டே போகுது. இப்போ நம்ம பான்கிரியாஸை போயிட்டு மாத்திரையை சாப்பிட்டு சாப்பிட்டு பான்கிரியாஸே சரியாயிரு, பான்கிரியாஸே சரியாயிரு, பான்கிரியாஸை இன்சுலினை சுரந்துருன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தால் சரியா வருமா? அப்போ ரியலாக என்ன பண்ணணும்னா இந்த கல்லீரலும் மண்ணீரலும் அதிகப்படியான சூடாக இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம குறைச்சாகணும். ஆனால் இன்னைக்கு அது மேலே மக்கள் கவனம் செலுத்துறதே இல்லை. கல்லீரலும் மண்ணீரலும் இந்த சூடாக இருக்கிறதுனால தான் நிச்சயமாக டயபெட்டிக். சர்க்கரை நோய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு உதடு வறட்சி அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துருக்கும். உதடு வறட்சி அப்படின்ற அந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது உதட்டோட பிரச்சனையே கிடையாது. அவங்க உதட்டுக்கு ஏதாவது மாய்ச்சர் வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா அது மண்ணீரல் அதிகப்படியான சூடாக இருந்தால் தான் உதடு வறட்சியே ஏற்படும். அதுபோல் கண் எரிச்சல் அப்படின்ற அந்த பிரச்சனையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அப்போ கண் எரிச்சல்ன்றது கண்ணோட பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அவங்க போய் கண் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி கல்லீரல் அதிகப்படியான வெப்பம் இருந்தால் கண்ணில் அந்த எரிச்சல்ன்றது ஏற்படும். அப்போ கல்லீரல் வந்து வெப்பம் அப்படின்றத கண்ணுலையும் மண்ணீரல் வெப்பம்ன்றத உதட்டுலையும் ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் காமிச்சிருக்கும். அப்பயே அவங்க அலர்ட் ஆகி இந்த 2 பேரையும் கூல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ டயபெட்டிக்கும் வந்து டயபெட்டிக்னால வந்து கிளை உறுப்புகளும் பாதிக்கப்படாமல் இருந்திருக்கும். கிளை உறுப்புகள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா குறிப்பாக இவங்க 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. கல்லீரலும் மண்ணீரலும் பாதிக்கப்படுறாங்க. இதனால ரத்தம் கெட்டு போக ஆரம்பிச்சிருது. டெய்லி கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 mgல ஆரம்பிச்ச மெடிசன் 500 mg வரைக்கும் போயிருச்சு. ஆனால் சுகர்ல இருந்து வெளியே வர முடியல. அப்ப என்ன ஆயிருதுன்னா இது ரத்தத்தில் கலந்து ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகி ரத்தத்தை சுத்தப்படுத்துற மிஷின் எல்லாத்தையும் வந்து பாதிப்படைய செய்யுது. ரத்தத்தை பம்ப் பண்ற மிஷினையும் பாதிப்படைக்க செய்யுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய மெடிசன்ஸ் எடுத்ததனுடைய விளைவாக சில வருடங்கள்ல அவங்களுக்கு இரத்த குழாயில் அடைப்பு. இந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுனால வெரிகோஸ் வெயின், இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டதுனால ஹார்ட் அட்டாக்கு, இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டதுனால அவங்களுக்கு வந்து பிரெயின்ல ஸ்ட்ரோக்கு, கண்ணில் கேட்ராக்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இறுதியாக போய் கடைசியில் கிட்னியில் போய் நிற்குது. அப்போ இது கிட்னி தான் அந்த ரத்தத்தை பூரா சுத்தப்படுத்துது இல்லையா? அப்போ சுத்தப்படுத்துறதுக்கு அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்த முடியாமல் அடி வாங்கி கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற கண்டிஷனுக்கு போயிடுது. இப்போ ஒன்ஸ் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அதை நம்ம சரியா கவனிக்காம விட்டா இந்த அளவுக்கு சீரியஸான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியுமா சார்? நிச்சயமாக இது எல்லா மக்களுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்ப அதிலிருந்து வெளியில வரணும்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிறுநீரகத்த அவசியம் ஆரம்பத்திலிருந்தே பாதுகாத்தாகணும். அந்த சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான், அங்க வந்து போயிட்டு ஒரு அக்கறை எடுக்கணும்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அப்ப சிறுநீரகம் ஆரம்ப கட்டத்தில வந்து நமக்கு வந்து இது வந்து செயல்பாடு குறையுதா அப்படின்றத வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஏன்னா ஒரு கிட்னி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ உறுப்புகளில் மிக முதன்மையான ஒரு உறுப்புன்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் அவரு அறிகுறிகளை அவ்வளவு எளிதா வெளியில காட்ட மாட்டாரு. அது மாரி தான் அங்க சிறுநீரகம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டு வெளியில தெரியுது. நெறைய பேர் நம்ம சிகிச்சை மையத்தில வரும்பொழுதே சொல்றாங்க, "இப்பதாங்க எனக்கு கிட்னில பிரச்சனையே ஆரம்பிக்குது" அப்படின்னு. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட 50% சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட பிறகு தான், அந்த கிரியேட்டினின் 1.2லிருந்து 1.3, 1.4 போகுது. ஓகே. இப்போ இதுல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்றத என்ன சிம்ப்டம்ஸ் நமக்கு காட்டும் சார்? இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லேப் ரிப்போர்ட்லயே நம்ம வந்து முதல்ல பார்க்கலாம். லேப் ரிப்போர்ட்ல பார்க்கிறதுல வெறும் கிரியேட்டினின் யூரியான்னு மட்டும் டெஸ்ட் எடுத்துக்கிருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? கிளாமருலஸ் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்து 1.2வே காமிச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஆனா முன்னாடியே வந்து இஜிஎஃப்ஆர் லெவல் எவ்வளவு இருக்கு? இந்த இஜிஎஃப்ஆர் யாரு அப்படின்னா, ஒரு கிட்னிக்குள்ள 10,00,000 நெஃப்ரான்கள் இருக்கிறாங்க. அப்ப 2 கிட்னி நமக்கு இருக்கிறாங்க. சரிங்களா? 10,00,000 நெஃப்ரான்கள்ல தான் வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 நெஃப்ரான் வந்து காலியாகுது. இவங்களுக்கு பெருசா அறிகுறி எதுவுமே தெரியாது. சரிங்களா? 2,00,000 காலியாகுது. 3,00,000 காலி. இப்படியே வருதுல்ல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா அறிகுறிகள் காமிக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த நெஃப்ரான்ஸோட சதவீதம் குறைஞ்சுகிட்டே வருது பார்த்தீங்களா? இத லேப் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். அந்த இஜிஎஃப்ஆர் பார்க்கப்படும் பொழுது எபோவ் 90க்கு மேல இருக்குது அப்படின்னா, அவங்க சூப்பரா அவங்களுடைய சிறுநீரகத்த ஆரோக்கியமா வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது அப்படியே படிப்படியா குறையும். 80, 70, 60, 55, 40, 30ன்னு வந்து குறையும் பாருங்க. குறைய குறைய அவருடைய சிறுநீரகம் வலுவா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. உடல் ரீதியா இதனுடைய சிம்ப்டம்ஸ் என்னலாம் இருக்கும் சார்? நெறைய தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தலைமுடி கொத்து கொத்தா உதிரும். சிறுநீரகம் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான வெப்பத்தினால எனர்ஜி குறைபாடு ஏற்படுது அப்படின்னா, இப்ப காமனா நெறைய பீப்பிளுக்கு தலைமுடி உதிருது இல்லையா? அது கூட வந்து சிறுநீரகம் அதிகப்படியான வெப்பத்தில இருக்கிறதுனால தான். முடி கொட்டுறது நம்ம ரொம்ப சாதாரணமா விட்டுறோம் இல்ல சார்? நம்ம சிறுநீரகத்துக்கு கூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே, தலைமுடி நல்லா வளரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னோம்னா, இந்த தலைமுடியோட வேர்க்கால்ல இருக்கக்கூடிய ஈரப்பதம், அது வந்து கண்ட்ரோல் பண்றவரே யாருன்னா, அங்க கிட்னி தான். அந்த ஈரப்பதத்த குடுத்துக்கிட்டே இருக்கணும் அவரு. அதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் உணவு முறை, லைஃப் ஸ்டைலு எல்லாத்தையும் அத மெயினா குடுத்தாங்க. அப்ப கிட்னிய கூல் பண்ணா, அந்த தலைமுடி உதிர்தலும் கிளியர் ஆயிரும். இப்ப டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு போறாங்கன்னா, இந்த அறிகுறி அதிகமா இருக்கும். 1. அதுக்கப்புறம் கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சுரும். கேட்ராக்ட் பிரச்சனையிலிருந்து கிட்ட பார்வை, தூர பார்வையும் குடுக்க ஆரம்பிச்சுரும். கண்ணுக்கு ஒளிய குடுக்குறதும் கிட்னி தான். காது சம்மந்தப்பட்டு கொஞ்சம் காது சரியா கேட்கல, லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ சவுண்ட் வருது, இரைச்சல் வருது அப்படின்னு குடுக்க ஆரம்பிச்சுரும். கழுத்த சுத்தி கருவளையம் எடுக்கிறது, சரிங்களா? சின்ன சின்ன பரூஸ் மாரி வர்றதெல்லாம் வரும். ஒரு டாட்ஸ் மாரி ரெட் கலர் டாட்ஸ், பரூஸ் எல்லாம் வரும். குறிப்பா அவங்களுக்கு எலும்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஃபுல்லா ஜாயிண்ட் ஃபுல்லா வந்து பெயின் வருதுங்க. அது மாரிலாம் வந்து வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் கால் பாதத்துல மேல் பாதம் கருப்படிக்க ஆரம்பிக்கும். மேல் பாதத்துல கருப்பு புள்ளிகளா வர ஆரம்பிக்கும். கால் பாதத்துல கீழ கருப்பு புள்ளிகள் வர்றதெல்லாம் வேற ஆர்கனோட டாக்சின்ஸ். மேல் பாதத்துல டாக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு புள்ளிகளும், மேல கருப்படிக்கிறதும் நடக்க ஆரம்பிக்குதுன்னா, உங்களுடைய சிறுநீரகம் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் உங்க ரத்தத்துக்குள்ளேயே சுத்துதுன்றத காமிக்குது. அப்ப சிறுநீரகத்தோட எனர்ஜி குறைஞ்சு போய்க்கிட்டு இருக்குன்றத காமிக்குது. அதான் மெயினான ரூட்டே. சோ, இப்போ நம்மளுடைய கிளினிக்ல வந்து இந்த பாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து அதுக்கான சிகிச்சைகள் குடுத்துட்டு இருக்கிறதா நீங்க சொன்னீங்க. இப்போ சென்னையில இருக்கிறவங்க கிளினிக் எங்கெல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு? எங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சார்? நம்ம சென்னைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலந்தூர்ல நம்மளுடைய சிகிச்சை மையம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா நகர்ல நம்முடைய சிகிச்சை மையம் இருக்குது. அதுக்கப்புறம் மடிப்பாக்கம். சரிங்களா? மடிப்பாக்கத்தில நம்முடைய சிகிச்சை மையம் இருக்குது. இந்த 3 இடங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், நேச்சுரோபதி மருத்துவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் வந்து அங்க வந்து இருக்கிறாங்க. மதுரை அண்ணா நகர், மதுரை அண்ணா பேருந்து நிலையம். இந்த 2 இடத்துலயுமே வந்து நமக்கு அந்த சிகிச்சை மையம் இருக்கு. அங்கேயும் சேம் இதே போலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க ஆயுர்வேத மருத்துவர்களும், சித்த மருத்துவரும், நேச்சுரோபதி மருத்துவருமே இருக்கிறாங்க. இப்போ இந்த பாத சிகிச்சைக்காக நெறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு நம்ம கிளினிக் வந்துட்டு இருக்காங்க. இப்ப சில பேரால வந்து டிராவல் பண்ணி வர முடியாது. வயசானவங்களா இருப்பாங்க. சோ கால் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால நடக்க முடியாம கூட நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாரியான சர்விஸ் குடுக்குறோம் சார்? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வீக் ஆகுறதே கால் பாதம் தான். கால் பாதம் உளைச்சல், கால் பாதத்தில மரத்து போயிருச்சு, கால் பாதமெல்லாம் எரிச்சல் இருக்குது. அங்க உள்ள நெர்வஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீக் ஆயிருச்சுன்றது தான் அவங்களுடைய மெயின் இது. இதில வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க சொன்ன மாரி வந்து நெறைய நம்மளுடைய கிளைன்ல வர்றவங்களே எங்களுடைய உறவினர்கள், அவங்கலாம் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களா இருக்கிறாங்க, வர முடியல. அவர்களுக்காகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அதற்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டரோட கன்சல்டிங்கும் டைரக்ட்டாவே அவங்களுக்கு வந்து குடுக்குறோம். ஏன்னா, இங்க வரப்படும் பொழுது அவங்க டாக்டர பார்த்து கன்சல்டிங் பண்ணி, ரூட் காசஸ் ஃபார்முலாவ அவங்க வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சு, ரூட் காசஸ்க்கு சிகிச்சை குடுப்பாங்க. அப்ப அதே போல வந்து ஹோம் விசிட் பண்ணப்படும் பொழுதும், அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் கன்சல்டிங் மூலமாக முதல்ல டாக்டர்ட்ட கன்சல்டிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு நல்ல விசேஷமா ட்ரெய்னிங் குடுக்கப்பட்ட சில தெரபிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்கள அங்க வந்து அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சு அந்த ரூட் காசஸ கிளியர் பண்ண வைப்பாங்க. இது நேரடியா அவருடைய வீட்டுக்கே அந்த சிகிச்சைய வந்து குடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 120 டேஸ் ஆஃப் கிளென்சிங் அப்படின்றது டோட்டலா பிளட் ஃபுல்லாவே வந்து கிளென்சிங் ஆகும். ஏன்னா பிளட்டோட வாழ்நாள் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் செல்ஸோட வாழ்நாள் 120 டேஸ். அப்போ 120 டேஸ்ல எல்லா செல்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் சொன்னது, சொல்லாதது, சொல்ல மறந்தது, சொல்ல தெரியாததுன்னு பல விஷயங்கள் சரியாயிருக்கும். அத நெறைய பேர் ஆச்சரியமா கேட்டுக்கிறாங்க. நான் சொல்லி வந்தது ஒரு பிரச்சனை தாங்க. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை எனக்குள்ள இருந்துச்சுன்றதே எனக்கு தெரியல. இப்ப அதுவும் சேர்ந்து சரியாயிருச்சு அப்படின்ற அளவுக்கு இருக்கும். சோ சர்க்கரை நோய் மட்டும் கிடையாது. இந்த தெரப்பி மூலியமா வேற ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அதை குணப்படுத்த முடியும். நிச்சயமாக. எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த பாத நரம்பியல் சிகிச்சை மருத்துவம் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீலிங் வந்து குடுக்குறோம். இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாமா? அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக, நிச்சயமாக. நம்ம மருத்துவர்கள் குழு எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கன்சல்டிங் வந்து இப்போ வரைக்கும் குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கும் ஆன்லைன் சர்வீசஸும் நம்ம வந்து குடுக்குறோம். ஒரு 120 நாள்ல சர்க்கரை நோயினால ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இயற்கை முறையில நிரந்தரமா எப்படி தீர்வுகள் குடுக்க முடியும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.